السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. அளவில்லா அருளும் நிகரில்லா பேரன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் என்கின்ற திருநாம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நடத்தி காட்டிய சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் உலகில் வாழ்ந்து மறைந்த நல்ல அடியார் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு நாம் எல்லாம் இந்த அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். இதற்கான கூலிய அல்லாஹ் இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் நிரப்பமாக தர போதுமானவன். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக 10 மாத கால தொடர் பிரச்சாரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த ஒரு முன்மாதிரி என்ற தலைப்பிலே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் சில செய்திகளை மாநில தலைமை அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த மாதம் இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனை என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பொதுவாக மனிதன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் பல்வேறு இன்னல்களுக்கும் பல்வேறு சங்கடங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் துவா. அது எல்லாருமே அறிந்த ஒரு செய்தி தான், சாதாரண ஒரு விடயமும் அல்ல. ஏனென்று சொன்னால் மனிதன் பல்வேறு கவலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பல்வேறு இடத்திலும் ஒரு நெருக்கடியான ஒரு நிலை ஏற்பட்டாலும் அத்தனைக்கும் தீர்வு சொல்வது இந்த துவா தான். துவா என்பது ஒரு சாதாரண விடயத்தோடு கடந்து செல்ல முடியாது. அதனாலதான் அண்ணலம் பெருமான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, துவா ஹுவல் இபாதா. துவா என்பது இபாதத் என்று சொல்லி தர்றாங்க. சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. நாம எப்படி இஷாவுடைய தொழுகையை தொழுதோம், அது ஒரு இபாதத்து. அது ஒரு இபாதத்தினால தொழுதோம், அது ஒரு வணக்கம். அப்ப இது மாதிரி ரசூல்லா நம்ம கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா, நீங்க துவா கேட்பதும் இபாதத்துங்கிறாங்க. நம்ம கேட்கிற நம்மளோட தேவை தானே கேட்கிறோம், வேற எதுவும் நடக்க போகுதா? நம்ம தேவை கேட்கிறோம். யாரெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லி பல்வேறு விடத்தில் நம்முடைய மனக்குமர்களை அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறத ரசூலா சொல்றாங்க, அது ஒரு வணக்கம்ங்கிறாங்க, அது ஒரு இபாதத்துங்கிறாங்க. ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா தான் நம்ம கேட்போம். அதான் யதார்த்தம். நீங்க இன்னைக்கு நிலையில பாருங்க, துவா கேட்கக்கூடிய மக்களுடைய செட்டப்பை பாருங்க. இசாவுடைய ஜமாத்து முடிஞ்சது, பயானுக்கு உட்கார்ந்தாச்சு, சில மக்கள் இருக்கிறோம், சில மக்கள் போறோம். ஆனாலும் துவா கேட்கக்கூடிய அந்த நிலை என்பது நம்மள்கிட்ட ரொம்ப கம்மி. ஏன் குறைவு? ஏன் கேட்க மாட்டோம்? கேட்கலாம். இப்ப என்ன அவசரம்? வீட்டுல என்ன பிரச்சனையா? அதாவது சோத்துக்குள் இல்லாம இருக்கிறேன்னா, மனைவி மக்கள் பிரச்சனை இருக்குதா, பிள்ளை பிரச்சனை இருக்கா? ஒண்ணும் இல்ல. பிரச்சனை வரும்போது அல்லாட்ட நிப்போம். அதானே, பிரச்சனை வரும்போது அல்லாட்ட வந்து தேடி நிப்போம். இப்ப அல்ல நமக்கு நல்ல கை நிறைய காசை தந்திருக்கிறான், எந்த பிரச்சனையும் இல்ல, அரசு ரீதியா எந்த பிரச்சனையும் இல்ல, வேலை நல்ல வேலை இருக்குது, கை நிறைய சம்பாத்தியம் இருக்குது. இப்ப எதுக்கு கேட்கணும்? பிரச்சனை வந்தா கேட்டுக்கணுமாப்பா. இப்ப என்ன நமக்கு என்ற நிலையில பெரும்பான்மையான மக்களுடைய மனநிலை அல்லாஹ்விடத்துல பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு, அது நம்ம மொழியில நாம் விளங்கி இருக்கக்கூடிய தமிழ்ல கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த துவாரா இருக்குது. நீங்க வணக்கம் தொழுகிறீங்க, ஒரு தொழுகை தொழுகிறீங்க, தொழக்கூடிய அந்த தொழுகையில
தமிழ்ல சொல்ல முடியுமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுறோம். யா அல்லாஹ் எல்லா புகழும் உனக்கு தான் யா அல்லாஹ், நீயே எல்லாத்தையும் அனைத்துக்கும் நீதான் எல்லா பொறுப்பாளன் என்றெல்லாம் நம்ம சொல்லக்கூடியத தமிழ்ல பேச முடியுமா அல்லாட்ட? அதுக்குன்னு ஒரு செட்டப் ரசூலை கட்டி தந்தாங்க. நீங்க அரபிலாம் சொல்லணும், அரபிலாம் இருக்கணும். அப்ப இந்த துவா என்பது நம்ம அல்லாட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது எப்ப கிடைக்கும்? நம்ம தனியா இருந்து யா அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு யா அல்லாஹ், இப்படி இருக்கு யா அல்லாஹ், பிரச்சனையை விடுங்க. பிரச்சனை இருந்தா தான் நம்ம வரணுமே, பிரச்சனை இல்லாத நேரத்துல வரணுமே. பிரச்சனை இல்லாத ஒரு நேரத்துல ஒரு சந்தோஷமான நிகழ்வு இருக்குது, அப்ப நிக்கிறோமா? நிக்க மாட்டோம். ஏன் நிக்க மாட்டோம்? பார்த்துக்கலாம் என்ற நிலையில கடந்து செல்கின்றோம். அதனாலதான் ரசூலா சொல்லி தராங்க, அது ஒரு இபாதத்துங்க, இபாதத்துன்னு சொல்றாங்க, அது ஒரு வணக்கங்கிறாங்க. இன்னும் சில ஆட்களை பார்த்தோம்னு சொன்னா துவா கேட்பாங்க, தொழுகையெல்லாம் முடிஞ்சிடும், ஒரு கையில செல்போன் இப்படி இருக்கும், ஒரு கையில இப்படி கேட்டுருப்பாரு. யார நக்கல் அடிக்க நமக்கே தெரியல, ஒரு கையில செல்போன் கண் கூட பாக்குறோம், நமக்கே கோவம் வரும். என்ன ஒண்ணு செல்போனை நோண்டு, இல்லைன்னா அல்லாட்ட பேசு, ஏதாவது ஒண்ணு செய். ஒண்ணு கையில செல்போனை நோண்டிக்கிட்டு ஒரு கையில துவா கேட்கிறது, இது என்ன? இது சாதாரண அறிவுடுத்த நமக்கே கோவம் வருது, சரியில்லை நம்ம தோணுது. அப்ப ஏன் இதை நம்ம செய்யறோம்? செய்ய காரணம் என்ன? இப்படி எல்லாம் நம்ம செய்வதற்கு என்ன நோக்கம்? அல்லாட்ட பேசக்கூடிய அந்த வாய்ப்பை ஏதோ 10ஓடு 15 நம்ம கடந்து செல்கின்றோம். அதனாலதான் இபாதத்துக்கு நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். தொழுகை இருக்கா இல்லையா? ஃபர்லான தொழுகையோ இன்ன பிற தொழுகையில ஒரு செல்போன் அழைப்பு வருது, செல்போன்லாம் அழைக்கிறாங்க. அதான் அல்லாஹ் கூட தக்பீர் கட்டிட்டோம், நமக்கு மேனேஜரை அழைக்காரு, கூப்பிடுறாரு, அல்லது ஒரு அவசரமான ஒரு செய்தி மேனேஜரை கூப்பிடுறாங்க இல்லையோ, நம்ம வீட்டுல இருந்து மனைவி கூப்பிட்டாருங்களா, என்ன வேலை இருந்தாலும் என்னமா வேணும் கேட்கறமா இல்லையா? மற்ற நேரங்கள்ல கேட்கதான் செய்வோம். தொழுகையில தக்பீர் கட்டின உடனே ஆகா மனைவி அடிக்காங்களே, என்ன பிரச்சனையா ஏது பிரச்சனையா தெரியலையே, உள்ளத்துல ஒரு ஓடும். இருந்தாலும் பேசுவோமா? பேச மாட்டோம். ஏன்? அது ஒரு இபாதத், அது வணக்கம். அப்ப அல்லாட்ட பேசிக்கொண்டு இருக்கிறோம். அல்லாட்ட பேசும்போது உலகத்தை என்ன தொடர்பு நமக்கு தூர போட்டுருந்தோம், அதை நம்ம சீண்டவே இல்லை. அப்படியே சைலண்ட் மோட்ல போடலாம் கூட நம்ம என்ன செய்யறோம்? ஏதாவது ஒரு நிலையில அதை ஆஃப் பண்றோம், ஏதாவது செஞ்சிடறோம். தொழுகையிலேயே எடுத்து பேசுவோமா? பேச மாட்டோம். ஏன் செய்யல? அல்லாட்ட பேசிக்கணும், இது எதுக்கு நமக்கு தேவையில்லை, வேலையில்லை. அல்லாட்ட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த சாதனை நமக்கு தேவையில்லையே உலகத்துல என்று ஒதுக்குறோமா இல்லையா? இதே ஒதுக்குதல் துவால இருக்கணும். ஒரு பக்கம் செல்போனை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் கையேந்துவது நமக்கே ஒரு அருவருப்புக்கூடிய கோபத்தை ஏற்படுத்தும் போது அல்லாஹ் ஏற்படுத்துமா இல்லையா? ஏற்படுத்தான் செய்யும். அப்ப துவா என்பது இபாதத்தை பார்க்கணும் முதல்ல, துவாவை. அதனால இப்ராஹிமுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் ஒரு பெரிய பாடம். இப்ராஹிமுடைய வாழ்க்கை என்பது சாதாரண பாடம் இல்ல, இந்த துவா கேட்பதையே ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமா வச்சாங்க. எவ்வளவு கஷ்டங்கள் சந்திச்சாங்க, பல்வேறு உரைகளை கேட்டிருப்போம். திருமறை குர்ஆன்ல அவருடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது நமக்கே அவ்வளவு வேதனைப்படக்கூடிய சூழல் இருக்கு. ஹதீஸ்கள் அவருடைய வரலாறை படிக்கும் பொழுது இவ்வளவு சங்கடமா, இந்த சங்கடம் நமக்கு எல்லாம் தந்தானா அவ்வளவுதான், எப்ப தௌஹீது வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் ஓடிடுவான். அவ்வளவு சிரமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் கொடுத்தான். அவ்வளவு கொடுத்தாலும் அவற்றை இருந்த மிகப்பெரிய ஆயுதம் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சான். சும்மா இல்ல, போற போக்கில இல்ல, எல்லா விடயத்திலையும் அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கூடிய ஒரு நிலையை துவா மூலமாக, பிரார்த்தனை மூலமாக ஒப்படைச்சாங்க. அதான் முக்கியம். இது யாருடைய வழி? நம்முடைய மூதாதி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனநிலை அப்படித்தான் இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்துல இருக்கிறாங்க, சில தவறுகளை செய்யறாங்க, அல்லாஹ் சொர்க்கத்துல இருந்து வெளியேற்றி விடுறான். வெளியேற்றின மாத்திரத்துல என்ன செஞ்சாங்க? நம்மளை மாதிரி நீ என்ன கேட்கிற, நீ என்ன, நான் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா, நான் முதல் மனிதர், அது முதல் நபி, இவ்வளவு தரஜாக்கள் இருக்கிறது, சாதாரண நிலை இல்ல. ஆதம் நபிக்கு 2-3 தரஜாக்கள். ஒண்ணு முதல் நபி, முதல் மனிதர் என்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செஞ்சோன்னு அல்லாஹ் தூக்கி வெளியே போடுறான். அந்த நேரத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா வ இன்னஹும் தர்ஹம்னா, யா அல்லாஹ் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தவறு செய்து விட்டேன், என்ன நீ மன்னிக்காவிட்டால் வேற யார் என்னை மன்னிப்பா? சாஷ்டாங்கம் விழுந்துட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் என்ன மனசை கொழுந்து வச்சுட்டான், முடிஞ்சு போச்சா? இதுதான் இந்த நிலை நம்மகிட்ட வரணும். நம்முடைய தகப்பனாரே எதான் செஞ்சாங்க, நாம செய்யறதுக்கு என்ன இருக்கு? கேள்விதான். என்னுடைய தகப்பனாரே நம்மளுடைய ஆதிபிதாவாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாமே தப்பு செஞ்சாங்க, சாஷ்டாங்கம் விழுந்தாங்க துவா மூலமாக. யா அல்லாஹ் நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன செய்யறது? எனக்கு வேற வழியே இல்லை, நீ மன்னிக்கல, வேற யார் உலகத்தில் மன்னிக்க இருக்கா? வேற யாராவது மன்னிக்க முடியுமா? வேற யாரும் மன்னிப்பார்களா என்ற நிலையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனையை தான் நமக்கு வேணும். அந்த நிலையா இருக்கணும். அந்த நிலையத்தான் இப்ராஹிம் நபி எடுத்தாங்க கையில, அந்த நிலையத்தை எடுத்தாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னா, நம்மகிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை, இப்ராஹிம் நபி கேட்டதுல மிக முக்கியமான ஒரு சிந்தனை, நாமெல்லாம் அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடிய நிலையில இருக்கின்றோம்.
ஒரு காலத்துல தர்காக்களையும் தரிக்காக்களையும் கட்சிகளுக்கும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தோம். பொட்டல் புதர் போகாம யாராவது நம்ம மாவட்டம் யாரும் இருக்க முடியுமா? பொட்டல் புதல இருக்கக்கூடிய அந்த தர்காலவை நம்ம சாஸ்தாங்க விழாத மக்கள் யாருமே கிடையாது. எல்லாரும் நான் உட்பட எல்லாருமே சேவலை கொண்டு நேர்ந்து விடுவது, ஆடை கொண்டு நேர்ந்து விடுவது, நம்மளுடைய பெரிய பொருளாதாரத்தை அதற்காக செலவழிச்ச ஒரு காலத்துல அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கருணையால இன்றைக்கு இஸ்லாம் என்கின்ற தூய மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானா இல்லையா? இதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். இப்ராஹிம் நபி கேட்டாங்க, இதுக்கு முதல்ல நம்ம நன்றி சொன்னோமா? நல்லா நினைச்சு பாருங்க, எப்பேற்பட்ட நிலையில நம்ம இருந்தோம். சரியா ஒரு தவறான ஒரு சிந்தனையில, தவறான ஒரு நிலையில இருந்த நம்மள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நேரிய பாதையில நம்மளை இழுத்து கொண்டு போயிட்டு இருக்கான். இதுதான்டா சரியான பாதை, இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும் என்ற நிலையில ஒரு சீரிய பாதையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறான். இந்த தந்தை இதுக்கு ரஹ்மானுக்கு நம்ம என்றைக்காவது ஒரு நாள் அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், எவன் எப்படினாம இருக்கிறான், கட்சிகளுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், தரிக்காவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், மேல கட்சி கீழே கட்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், குண்டு கட்சியா சாதிரி கட்சியா அல்லது காதிரியா கட்சியான்னு சொல்லி இதற்காக சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது எனக்கு தூய மார்க்க நீ தந்திருக்கிய அல்லாஹ், தூய கொள்கை நீ தந்திருக்கிய, உனக்கே புகழனைத்தும் சொல்லியிருப்போமா என்றைக்காவது? இப்ராஹிம் நபி சொல்றாங்க, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில வரணும், இந்த நிலை இருக்கணும். இந்த நிலையை தாண்டி இப்ராஹிம் நபி ஒரு விஷயத்துல சொல்லி காட்டுறாங்க, இதுக்கால இப்ராஹிம ரப்பி ஜால ஹாதல் ஃபலத் ஆமின வஜ்னி வ பனி அன் அஅ்புது அஸ்னாம். என் இறைவா, இந்த மக்கமா நகர் என்கின்ற இந்த மக்காவை நீ பாதுகாப்பு அளிப்பாயாக, என்னையும் என்னுடைய வழித்தோன்றலையும் சிலை வணக்கத்தை விட்டும் என்னை தூரமாக்கி விடியா அல்லாஹ் என்று இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. முக்கியமான செய்தி, இந்த மக்கமா நகரை பாதுகாப்பாக்கு, அதை தாண்டி என்னையும் என் வழித்தோன்றலையும் இந்த தரிக்காத்துக்கு பின்னால, மதுவுக்கு பின்னால, சர்வா வழிபாட்டுக்கு பின்னால என்னை போக வச்சிடாது அல்லாஹ், தூரமாக்கி விடியா அல்லாஹ். ஒரு காலத்துல பின்னி பசஞ்சிருந்தோம், ஒரு நேரத்தில் அப்படித்தான் இருந்தோம், என்னை அதை விட்டும் தூரமாக்கி விடியா அல்லாஹ். யாரு கேட்பது? நம்மளே மாதிரி ஆளா? ஒரு நபி. அவங்க நபி என்பது அல்லாஹ் புறத்தில் இருக்கக்கூடிய, அவங்க தப்பு செஞ்சா கூட அல்லாஹ் உடனே சரி செய்யக்கூடியவன். உடனே நீங்க செய்வது சரியில்லைன்னு சொல்லி மண்டையில குட்டிடுவான். அவ்வளவு இருக்கக்கூடிய, அதுவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு நபி, நண்பரா தேர்வு செய்யப்பட்ட இந்த நபி கேட்கிறாங்க, என்னை மீண்டும் சிலை வணக்கத்து பக்கம் கொண்டு போயிடாத, மீண்டும் தர்காவுடைய வழிபாட்டு கொண்டு போயிடாத, மீண்டும் தரிக்காத்து பக்கம் கொண்டு போயிடாத, மேல கட்சி கீழே கட்சி ஒரு நாள் சண்டை போட்டோம், மீண்டும் அது பக்கம் போயிடாத, போக வைக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தி விடாது யா அல்லாஹ் என்று இப்ராஹிம் நபி கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. நினைச்சு பாருங்க, எப்ப ஏற்பட்ட துவா. இன்னைக்கா இது தௌஹீதுக்கு வந்திருக்கின்றோமே, அல்லாஹ் மட்டும் வணங்குற சிந்தனையில வந்திருக்கிறோம் நாம, இப்படி நம்ம கேட்டிருப்போமா? இதெல்லாம் இப்ராஹிம் நபி நமக்கு சொல்லி தர்றாங்க, இப்படிலாம் கேட்கணுங்கிறாங்க. அவங்க பிரார்த்தனையில முக்கியமான ஒரு பிரார்த்தனை நம்ம பார்க்க முடிகின்றது. இந்த நிலை வரணும். ஏன் வரணும்? ஒரு காலத்துல இங்க பாருங்க, நமக்கெல்லாம் தௌஹீதை கற்று தந்தவங்க எத்தனையோ மக்கள், இதே கடையில் உள்ளவராக இருக்கட்டும், இன்னவர ஊரா இருக்கட்டும், தௌஹீதை அவங்கள்ட்ட நம்ம படிச்சோம். இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க? சமாதி வழிபாடுதான் சிறந்தது என்று சொல்லி மீண்டும் ஜாகிரத்து பக்கம் போயிட்டாங்களே. ஏன்? அல்லாஹ்ட்ட கேட்கவில்லை. இப்ராஹிம் நபி கேட்ட அந்த துவாவை நாம் கேட்டுக்கொண்டிருப்போம், அவன் கேட்கல. அல்லாஹ் உள்ளத்தை புரட்டி விட்டான். கொஞ்ச நேரம்னாவும் அல்லாஹ் மட்டும் வணங்கணும் இசாவோட நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். காலையில பார்த்தா ஒரு முஸ்லீம் இல்லாத நிலை ஆக்கி விட்டுருவானே. அப்ப அல்லாஹ்ட்ட திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய நபி கேட்டாங்களாங்க. அல்லாஹ்வுடைய பார்வையில் இப்ப நேருக்கு நேரா இருக்கக்கூடிய ஒரு நபி கேட்கிறாங்களே, என்னை மீண்டும் தர்கா வழிபாட்டும் சிலை வணக்கத்தை பக்கம் என்னை ஆக்கிறாதே அல்லாஹ், உன்னை மட்டும் வணங்கக்கூடிய அந்த சித்தாந்தத்திலே என்னை ஆக்கிய அல்லாஹ். இப்ராஹிம் நபி கேட்டதாக அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லித்தரான்னு சொன்னா இந்த சிந்தனை உள்ளத்துல வரணும். ஏன் கேட்கணும்? எதுக்காக கேட்டாங்க? இந்த தௌஹீதை தந்தாங்க. தௌஹீதை தாண்டி வேற ஒரு நிலை என்பது அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். எந்த அளவுக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர்றா, நீ இணைகரிப்பித்தால் ஒருபோது நான் மன்னிக்க மாட்டேன், அப்படியே மீறி செஞ்சாலும் நீ அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்துல உன்னை ஆக்கிடுவேன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தர ஒரு செய்தியை பார்க்க முடியுதா இல்லையா? அப்ப நம்ம விளங்க வேண்டிய செய்தி, தௌஹீது வந்துட்டோம்ல காலரை தூக்கி விடும், இது தேவையில்லை. இது எதுக்கு? இப்ராஹிம் நபி தூக்கி விடவில்லையே. இப்ராஹிம் நபி எல்லா நிலையிலும் இந்த துவா கேட்டாங்க, என்னை நீ தரமுறை செஞ்சிடாத, உன்னை மட்டும் வணங்கக்கூடிய அந்த சித்தாந்தத்தில் என்னை நீ ஆக்கி, என் பிள்ளை ஆக்கிரு, என் வழி துண்டல ஆக்கிரு. முக்கியம் தாங்க. இன்னைக்கு நம்ம தௌஹீதுல இருக்கிறோம், இன்னைக்கு நாம தௌஹீதுல இருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்களா?
ஏகத்துவத்தின் அடிப்படையில் என் மகன் என் மக்கள் இருக்கிறாங்களா? நினைச்சு பாருங்க. என் மனைவி இருப்பாளா? இதான் கேள்வி. என் மனைவி இதே தௌஹீதை ஏற்றுக்கொண்டாளா? கிடையாது. நம்முடைய தகப்பனாரு, நம்முடைய மூதாதையர்கள் என்ன நிலையில இருந்தாங்க? அந்த நிலையில தான் என் பிள்ளை இருக்கிறான். இந்த நிலையில இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறோம். இப்ராஹிம் நபி அதை கேட்டாங்க, என் பிள்ளைக்கு அப்படி ஆக்கி முடியா அல்லாஹ்? என் வழி தோன்றது இந்த மாதிரி தௌஹீதா அல்லாஹ் எனக்கு நீ தந்திருக்கிற. நான் நபி, எனக்கு நீ தந்திருக்கிற. எனக்கு தந்த இந்த தௌஹீதை, ஏகத்துவத்தை என் பிள்ளைக்கு நீ குடியா அல்லாஹ்? எப்பேற்பட்ட ஒரு துவா! இன்னைக்கா நம்ம கேட்டிருப்போமா? நம்ம பிள்ளைய பத்தின சிந்தனை இதுல வந்திருக்குமா? நம்ம பிள்ளைய பத்தின சிந்தனை வரும். எதுல வருது? அவனை நல்ல முறையில் படிக்க வைக்கணும், அவனுக்கு தேவையான சம்பாதித்து ஏற்படுத்தி கொடுக்கணும், பொருளாதாரத்தில் அவன் நல்ல நிலையில இருக்கணும் என்ற ரீதியில அத்தனை விஷயத்துல அவன் மேல கவலைப்படுவோம். நல்ல படிக்கிறானா, நல்ல அடுத்த வேலைக்கு போகணுமே, அரசு துறையில வேலைக்கு போகணுமே, இப்படியான கவலை இருக்கக்கூடிய ஒரு தாய் தகப்பனுக்கு காலையில ஃபஜ்ர் தொழுதானடா? கேட்டு பாருங்க. அடிப்படையா தானே. காலையில நான் பள்ளிவாசல ஐயால சலா என்று சொன்ன உடனே வேகமா ஓடி விடுறேன், நான் தொலைஞ்சிடுறேன். என் பிள்ளைய தூங்கட்டுமே, கொஞ்சம் அசதியா இருக்கும், கார்த்திகை மாசம் கொஞ்சம் குளிர் இருக்கும், அதுக்கு என்ன கொஞ்சம் தூங்கட்டுமே சொல்லி அவனை தூக்கத்து போட்டு வர்றானே. அதானே ரசூல் இப்ராஹிம் வாழ்க்கை. அப்படி இல்லையே, நானும் தொழுது என் பிள்ளைய தொலை வைக்கணும். அதானே இப்ராஹிம் வாழ்க்கை. அதுதானே துவா கேட்டாங்க. நம்ம என்னைக்காவது என் பிள்ளைக்கா கேட்டிருப்போமா? நம்ம பிள்ளைக்கா நீ மத்த விட விடுங்க, மேலோட்டு தரம் பிள்ளை கீழோட்டுக்கு அதெல்லாம் விடுங்க, என் பிள்ளைக்கா நான் துவா கேட்டிருப்பானா? இப்ராஹிம் நபி கேட்டார்கள். அப்ப அந்த சிந்தனை என்பது நம்மகிட்ட வரணும். நம்ம மட்டும் ஏகத்துவத்துல இருந்து சொர்க்கத்துக்கு போகணும் தேவையில்லை, பிள்ளையும் போகணும். என் கண்ணுக்கு முன்னாடி என் பிள்ளைய நரகத்தை தூக்கி போட்டா எனக்கு என் மனசு கேட்குமா? சாதாரண ஒருத்தன் வந்து எவனை தெரியாம அடிச்சா கூட, தெரியாம என் பிள்ளைய அடிச்சா கூட நம்ம பிள்ளை மேல 1000 குறை இருக்கும். இவன் தான் செஞ்சிருப்பான், நம்ம தெரியும். இவன் தான் ஏதாவது பண்ணிருப்பான். இருந்த போதிலும் என் பிள்ளை யோக்கியமா நிற்போம். எதார்த்தம் என் பிள்ளை தப்பு செஞ்சாலும் ஓயா என் பிள்ளை எப்படியா செய்வான், அவன் தான் அடிச்சிருப்பான், அதெல்லாம் திரும்ப லேசா தட்டி இருப்பான், இவன் வாங்கி அடிச்சிருப்பான், அவன் திரும்ப போயிருப்பான். நம்ம பிள்ளைகளுக்கு தவறு செய்தா கூட அதை நியாயப்படுத்தக்கூடிய நிலைதான் இருக்குது. அதுல எல்லாம் நியாயப்படுத்துறாம நாளை மறுமை வலிக்கு நான் தொழுதேன், நான் என் குடும்பத்தை தொழ வச்சேன், என் பிள்ளையும் தொழுதானா? பாருங்க, இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை இதைத்தான் பார்க்கின்றது. எந்த அளவுக்கு வந்து அவன் நபியாக இருந்தாலும் பழைய மார்க்கத்திலிருந்து எப்படி வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு நபியா தேர்வு செய்யப்பட்டு அவர்களை நன்றாக தேர்வு செய்தானோ, என்னை நீ நல்ல முறையில் வைக்கிறியா அல்லா, என் பிள்ளையை ஆக்கிறியா அல்லா, என் வழித்தோன்றலை ஆக்கி விடியா அல்லா என்ற ஒரு துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதாக அல்லாஹ் தன் திருமறையிலே பேசி காட்டுகின்றான். இரண்டாவது ஒரு விஷயத்தை பாருங்க. அந்த இப்ராஹிம் கிட்ட இருந்த இன்னொரு துவா என்னன்னு சொன்னா, கட்டுப்பாட்டை கேட்கிறது. நம்மகிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான இரண்டாவது ஒண்ணு தௌஹீது. தௌஹீத வந்து விட்டோம், தௌஹீத என்கின்ற ஏகத்துவ சிந்தனையில வந்து அதுக்கப்புறம் கட்டுப்பாடு நம்மகிட்ட இருக்கணும். இது இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க. எந்த அளவுக்கு கேட்கிறாங்கன்னா, ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமின லஹா வ மின் துர்ரியத்தின உம்மத்தன் முஸ்லிமாத்தின், என் இறைவா எங்கள் இருவரையும் உனக்கு கட்டுப்படக்கூடியவராகவும் எங்கள் தலைமுறையை உனக்கு கட்டுப்படும் சமுதாயமாகவும் என்னை நீ ஆக்கியா அல்லாஹ். எங்களுக்கு வணக்க வழிமுறை செய்ய எனக்கு கற்றுத்தரு, எங்களை மன்னிப்பாய, நீயே மன்னிக்க கூடியவன் என்று இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, என் இறைவா எங்கள் இருவரையும் உனக்கு கட்டுப்படக்கூடிய நிலையில ஆக்கு. இதுதான் முக்கியம். கட்டுப்பாடு என்பது ஒரு முஸ்லிம்கிட்ட கண்டிப்பா வேணும். சும்மா எது எடுத்தாலும் போயிட முடியாது, எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் என்ற நிலை என்பது இருக்கக்கூடாது என்பதுல இப்ராஹிம் நபி எல்லாரையும் கட்டுப்பட்டாரு. வாழ்க்கை நீங்க எடுத்து பாருங்க, பிள்ளையே இல்லாத நேரத்துல பிள்ளைய கொடுக்குறான் அல்லாஹ். அவர் வாழ்க்கை நீங்க எடுத்தேன்னு சொன்னா, சும்மா வாயில துவா கேட்டுட்டு அப்படியே கலந்து செல்லல, வாயில துவா கேட்டுட்டு அப்படியே போயிடல இப்ராஹிம் நபி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துவாக்கெல்லாம் வந்து ஒரு பரீட்சை வைக்கிறான், சோதனை கொடுக்கிறான். நீ எந்த அளவுக்கு கட்டுப்படுற பாப்பமே, நீ துவா கேட்டிய அந்த துவாக்கு எப்படி நிக்கிற பாப்பமே. பிள்ளைய பிற்காலத்துல அல்லாஹ் கொடுக்கிறான். பிள்ளைய கொடுத்த அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு செய்யறான், அந்த பாலைவன மண்ணில் விட்டுட்டு போங்கிறான். எப்படி இருக்கும்? அவங்க மனைவி ஹாஜரையும் பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமையும் கைப்பிள்ளையார் அங்க போட்டுட்டு நீங்க போங்கிறாங்க. அவங்களும் விட்டுட்டு வர்றாங்க, திரும்பி கூட பார்க்கவில்லை. தன் மனைவி கூப்பிடுறாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு கேட்கிறாங்க. ஆமா, அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்படின்னா அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் எனக்கு ஏதாவது உதவி செய்வான், ஏதாவது அடிப்படையில எனக்கு உதவி செய்ய அவன் போதுமானவன் என்ற நிலையில கட்டுப்பட்டு தன் பிள்ளையை விட்டுட்டு போனாங்களாங்க. ஆச்சரியமா இருக்கா இல்லையா? ஏன் இந்த மனநிலை வந்தது இப்ராஹிம் நபிக்கு? அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ் செய்ய சொன்னா செஞ்சாங்க, முடிஞ்சு போச்சு, கட்டுப்பட்டாங்களே. நம்மகிட்ட இந்த கட்டுப்பாடு வருமா?
வந்திருக்குமா? இன்னும் பாருங்க, அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளைய அவர்கள் பெரிய பிள்ளை ஆயிட்டாங்க, ஓரளவு விவரம் தெரிந்து விட்டது, அந்த பிள்ளை அறுக்கணுங்கிறாங்க, பலி கொடுக்கணுங்கிறாங்க. பலி கொடுக்கிறது முயற்சி எடுத்தார்களே, எல்லாத்தையும் செஞ்சாங்களே, பலி கொடுப்பதுக்கு உண்டான அத்தனை காரியங்களும் எடுத்தார்களே, தன் பிள்ளை அறுக்கிறதுக்கு முன் வந்தாங்களே. இந்த கட்டுப்பாடு எப்படி? அல்லாஹ் சொன்னா நான் செஞ்ச, முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் சொன்னா அதுக்கு நான் செய்கின்றேன் என்ற நிலையில கட்டுப்பாடு வந்தது. இன்னைக்கு அதுல ஒரு அணு நம்மகிட்ட இருக்குமா? தௌஹீது வந்துட்டோம், ஏகத்துவத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு பொழுது வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு சாப்பாட்டை நம்ம தியாகம் பண்ண மாட்டேங்காம என் பிள்ளை எப்படி தியாகம் பண்ணுவோம்? மார்க்கத்து முரணம் தெரியுது. இந்த வர்ற வழியில பார்க்க தெரு ஃபுல்லா பந்தல். என்ன விசேஷம்? ஏதோ ஒரு குடும்பத்துல கல்யாண வீடு. என்னடா இது தெரு ஃபுல்லா, என்னடா வர்ற வழியெல்லாம் பந்தலா இருக்குது. அதுலயே சில சகோதரர்கள் கலந்துருப்பாங்க, வச்சிருக்கலாம். எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இது நபி வழி திருமணமா? முதல்ல இது நபி வழிக்கு உட்பட்ட ஒரு திருமணமா? நிச்சயமா இருக்காது. அப்ப அது மாற்றமா இருக்குது. அங்க நம்ம அழைக்கப்படுறோம், அழைக்கப்பட்டாலும் போய் கையை நினைக்கிறோமே, அந்த போடக்கூடிய நெய்ச்சோரோ பிரியாணியோ எதை போய் சாப்பிட்டு வந்துருதாமே. ஒரு சோத்தை தியாகம் பண்ண முடியலையே. இப்ராஹிம் நபி தான் கேட்டான், எனக்கு கட்டுப்பாடத்தா யா அல்லாஹ், இந்த துவா நம்மகிட்ட முக்கியமா இருக்கணும், எனக்கு கட்டுப்பாடு வேணும். எல்லாம் மனுஷன் இந்த கல்பு இருக்கா இல்லையா, அப்படியே அலைபாயும். அங்க பார்த்தா அப்படி நல்லா இருக்க, இங்க பார்த்தா இப்படி நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியே அலைபாயும். எனக்கு கட்டுப்பாடு வேணும் யா அல்லாஹ், உன்னை மட்டும் கட்டுப்படக்கூடிய ஒரு நிலை இருக்க வேண்டும். நல்லா பாருங்க, ஒரு நேரம் கட்டுப்பட்டோம், கொரோனா காலத்துல கட்டுப்பட்டோமா இல்லையா? ஒரு அரசாங்கம் நமக்கு அந்த நேரத்துல எடப்பாடி ஆச்சு, அரசு துறையில இருந்து கல்யாணம் சொன்னா 50 பேர் இருக்கணும் சொன்னாங்களா இல்லையா? உங்க வீட்டுல யாரும் மௌத்தா ஒரு 10 பேர் தான் இருக்கணும் சொல்றது அரசு. கூட நின்னமா? தௌஹீத் ஜமாத் சொன்ன, நபி வழி அடிப்படையில் சொன்ன அந்த சட்டத்தை அன்னைக்கு கொரோனா நேரத்தில் எடப்பாடி சொன்னாரு, 10 நின்றமே. அப்ப என்ன? எடப்பாடி கட்டுப்படுவேன், அல்லாஹ் கட்டுப்பட மாட்டேன், அதானே? அதானே நம்ம எதார்த்தம் தானே? இதே நம்ம இப்பவும் சொல்றோம். அன்னைக்கு சொல்லப்பட்ட அதே செய்த இன்னைக்கும் சொல்லுவோம், நாளைக்கும் சொல்லுவோம். எதற்காக ஆடம்பரம்? சிம்பிளா முடிச்சிருப்பாங்க திருமணத்தை, எளிமையான முடிங்க. அதான பதக்கத்து, அதான் ரசூலை கட்டு தர்றாங்க. எடப்பாடி சொன்னா, ஒரு அரசு துறை சொன்னா கட்டுப்படக்கூடிய உள்ளம், அல்லாஹ் சொன்னா கட்டுப்பட மாட்டேன். அப்ப எப்பேற்பட்ட நிலை? அன்னைக்கு அப்படித்தான் நடத்தணும். 50 பேர். இன்னைக்கு கேட்டா தௌஹீத் ஜமாத் இவ்வளவு சட்டங்கள்லாம் சொல்லாதீங்க, எங்க குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா, கடைநூல் இருக்கக்கூடிய முக்கால்வாசி என் குடும்பம், கூப்பிடாம இருக்க முடியுமா? கொரோனா நேரத்தில் என்ன சொன்னீங்க? எடப்பாடி பேசுனீங்களா? என் ஊரெல்லாம் இருக்கக்கூடிய கடைநூர்ல இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் என் குடும்பம் தாயா, நீ என்னைய சட்டம் போடுவது? பேசணுமா? அன்னைக்கு பேசல, வாயை மூடிக்கிட்டு 50 பேர் தானே, 50 பேர் தான் வச்சிருக்கோம். அதுவும் ஆய்வுக்கு வந்தாங்க, தாசில்தார் தலைமையில, இன்னொரு ஆட்களுடைய அரசு அதிகாரிகளுடைய தலைமையில பார்த்தார்கள். அவங்ககிட்ட ஒப்புதல் வாங்கணும். கல்யாணம் நடத்துவதற்கு அரசு துறையில ஒப்புதல் வாங்கணும். கொரோனா நேரத்துல எல்லாம் செஞ்சோம்ல, ஏன் செஞ்சோம்? இல்லைன்னா நம்ம மேல ஃபைன் விடும், இல்லைன்னா கொரோனாவை பரப்பலாம்னு சொல்லுவான். எந்த அளவுக்கு அந்த நேரத்துல கட்டும் கட்டுப்பாடு இல்லைங்க. ஒரு ஆளை நிக்கணும் சொன்னா வட்ட வட்டமா பொறுத்து வச்சிருப்பாங்க. ரேஷங்கள் நின்னாலும் இந்த வட்டத்தை நீங்க நிக்கணும். சோசியல் டிஸ்டன்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணமா இல்லையா? ஒரு அரசு சொன்னா கட்டுப்படக்கூடிய உள்ள வருது, அல்லாஹ் சொன்னா ஏன் கட்டுப்படல? அப்ப என்ன காரணம்? நம்ம துவா கேட்பது இல்லை. ரஹ்மான் இடத்துல துவா கேட்டு பாருங்க, எனக்கு கட்டுப்படக்கூடிய அந்த துவாவை, அந்த நிலை எனக்கு ஏற்படுத்தாயல்ல. இப்ராஹிம் கேட்டார்களே, புள்ள அதனாலதாங்க பிள்ளை அறுக்கனாலும் அறுக்கிறது முன் வந்தாங்க. இல்ல வர முடியுமா? நினைச்சு பாருங்க, நம்மளால சோத்தை தியாகம் பண்ண முடியல, இப்ராஹிம் வந்தார்களே, பிள்ளை நடுக்காட்டுல எந்த நாதி இல்லாத ஒரு பாலைவன மண்ணுல அந்த பச்சை மண்ணை கொண்டு போட்டு வந்தாங்களே, ஒன்னும் தெரியாத இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அங்க விட்டுட்டு வந்தாங்களே, எப்படி மனசு வந்திருக்கும்? வரவே வராது. இருந்தாலும் வந்தது ஏன்? கட்டுப்பாடு. அல்லாஹ் சொன்னா நான் கட்டுப்பட்டேன், முடிஞ்சு போச்சு என்ற நிலையில அல்லாஹ் தன் திருமறையில இப்ராஹிமை பத்தியான இந்த விஷயத்துல இந்த துவா குறித்தான செய்தியை சொல்லித் தராங்களா இல்லையா? அதனாலதான் அல்லாஹ் தன் திருமறையை சொல்றான், இது கால ரப்புக்கு அஸ்லிம் கால அஸ்லம் திரு ரப்பில் ஆலமீன், கட்டுப்படுவீராக என்று அவரிடம் இறைவன் கூறிய போது, நான் அகிலங்களுக்கு இறைவனுடைய கட்டுப்பட்டேன் என்ற ஒரு வார்த்தை தான் அவர்கிட்ட வந்தது என்று அல்லாஹ் தன் திருமறையை சொல்லித் தருகின்றான். அப்ப இப்ராஹிமுடைய வாழ்க்கையில அவர் கேட்ட பிரார்த்தனை எல்லாத்தையும் அல்லாஹ் அப்பப்போ சோதனை செஞ்சே காமிக்கிறான். சோதனை மூலமாக கேட்ட பிரார்த்தனை எல்லாத்தையும் சோதனை மூலமாக எல்லாத்தையும் தெளிவுபடுத்துகின்றான். அப்ப அந்த தெளிவு என்பது நம்மகிட்ட இருக்க வேண்டும். இது மாதிரியான நம்மகிட்ட வீக்னஸ் இருக்கா? அல்லாஹ்வை தாண்டி நம்முடைய சிந்தனைகள் மாறும் என்று சொன்னால் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிருங்க. கட்டுப்பாட மாட்டோம் என்ற நிலை இருக்கா? கட்டுப்படக்கூடிய அந்த நிலைக்கு நாம் ஆளாகக்கூடிய ஒரு நிலை என்ன செய்யணும்?
நினைக்க வேண்டும். அடுத்து எவ்வளவு நேரம் அப்ப அடுத்து ஒரு துவா கேட்கிறாங்க. இது நம்மளுக்கும் முக்கியமான தேவையான துவாக்கள். ஏன்னா எல்லா பக்கம் பள்ளிவாசல் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் மட்டும் வணங்கணும் சிந்தனை, அல்லாஹ் மட்டும்தான் நம்ம அவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம் என்ற நிலை. இந்த நிலைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க அந்த பள்ளிவாசல் தொழுகைக்கு, தொழுகை என்கின்ற இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு. அப்ப தொழுகை என்கின்ற இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த நிலை என்பது நம்மள்ட்ட இருக்கணும், நம்ம பிள்ளைகிட்ட இருக்கணும், நம்ம மனைவிட்ட இருக்கணும், நம்ம அத்தாட்ட இருக்கணும், அம்மாட்ட எல்லாத்திலும் இருக்கணும். இதை கேட்கிறாங்க. ரப்பி ஜஅல்னி முஹிமஸ்ஸலாத்தி வமின் துர்ரியாத்தி ரப்பனா வஹப்பல் துவா, என் இறைவா என்னையும் என் வழித்தோன்றலையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய ஒரு நிலையை நீ ஆக்கி வைப்பாயாக கேட்கிறாங்க. எனக்கும் நீ தொழுகையை நீ நிலைநாட்டக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய வழித்தோன்றலுக்கும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய ஒரு நிலை நீ ஏற்படுத்தாயா அல்லாஹ் என்ற ஒரு துவாவையும் இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க. ஏன்? இன்ன ஸலாத்த கான மூமின கிதாபும் மவ்கூத்தா, தொழுகை என்பது மூமின்களுக்கு கட்டாய கடமை. அது யாரா இருந்தாலும் சரிதான், அந்த கடமை வந்து விட்டேன்னு சொன்னா கண்டிப்பா தான் தொழ வேண்டும். அப்ப இந்த தொழுகையை நாம தொழுகிறோம். வீட்டுல பெண்கள் தொழுதார்களா கேட்டு பாருங்க. பெண்களுக்கு உண்டான தனி வசதி நம்ம பள்ளி வசதி ஏற்படுத்துறோம். இருந்த போதிலும் தொழுகையை அவங்க வர முடியல, வீட்டுல தொழக்கூடிய ஒரு நிலை இருக்குதா கேட்டு பாருங்க. பிள்ளைகளும் டியூஷன் போனாங்க, அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க, எல்லாம் சரி. இஷாவுடைய தொழுகையை தொழுதியாடா கேட்டு பாருங்க. ஏன்? நாம இந்த சின்ன வயசுல சரி செய்யல வைங்களேன், அவன் வேற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடுவான். அதனாலதான் இப்ராஹிம் நபி தன் பிள்ளை சார்ந்தே கேட்கிறாங்க, தன்னுடைய வழித்தோன்ற சார்ந்தே கேட்கிறாங்க. நான் தொழுதுறதே அல்லாஹ், என் பிள்ளையும் தொடனியா அல்லாஹ். இதை கேட்கணும். ஏன்? அல்லாஹ்வின் புறத்தில் வரக்கூடியது, அவனை அஞ்சக்கூடிய ஒரு நிலை. தொழுகை என்பது அவன் அஞ்சினா தான் தொழ முடியும், இல்லை என்று சொன்னால் நம்ம தொழவே முடியாது. அவனுடைய பயம் நம்மகிட்ட வரணும். எனக்கு வருது, நான் இருக்கின்றேன், என் பிள்ளைக்கு வரணும் என்ற நிலையில நம்ம பிள்ளையை நம்ம ஆளாக்கணும். இல்லைன்னு பாருங்க, இந்த ஈஷா இருட்டு நேரங்களில் பாருங்க, பிள்ளைகளோட கையில செல்போன் இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில எல்லார்ட்ட கையிலையும் சின்ன குழந்தை உட்பட எல்லா டீனேஜ் பருவம் உட்பட எல்லாத்திலும் செல்போனும். என்ன செய்யறாங்க? ஒண்ணும் கிடையாது, கேம் விளையாடுறது, அதை தோன்றது, இதை நோன்றது, அவனை விட்டுடா இவன்கிட்ட கூப்பிட்டுடா என்ற நிலையில இருட்டு சந்துக்குள்ள நின்றுட்டு ஒரு 10 பேர் சட்டம் பண்ணி நிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா செல்போன்ல விளையாடுறாங்க. செல்போன் கலாச்சாரம் என்கின்ற நிலையில ஹய்யால ஸலா என்கின்ற வார்த்தை சொல்லப்பட்டாலும் இந்த காதல அந்த காதல விட்டுருதான். நாம வந்துகிட்டு தான் இருக்கோம். அவனை பெத்தெடுத்து தகப்பனாரு நான் பள்ளிவாசல வரோம், அவனை கலந்தான் வருவோம், ஆனா அவனை அழைச்சிட்டு வர மாட்டேன். தொலைவாடா, ஆனா போயா நான் தொழுதுக்கு விடுவேன் என்ற நிலையை நம்ம பிள்ளைகள் இருக்குது. அப்பதான் பேசுறாங்க. அவங்கள்ட்ட பேசவே முடியவில்லை. இன்னைக்கு கால சூழலில் பேசுவதா இருந்தா கூட நாம பயந்துக்க வேண்டியிருக்குது. ஒரு நேரத்துல பிள்ளைகள் பயந்து நின்னாங்க. அத்தாட்ட போய் வாப்பாட்ட பேச முடியுமா? வாப்பாட்ட பேசினா என்ன செய்வது? அதனால அம்மாட்ட போய் சொல்றது, அம்மாட்ட போய் சொல்றது, ஏமா இது வேணும், ஒரு நோட்டு வேணும், அது வாங்கணும், இது வாங்கணும் சொல்லி வாப்பாட்ட நேரடியாக பேச மாட்டோம். இம்மாட்ட சொல்லித்தான் அங்க வரும். மனு அம்மாட்ட போடுவோம். அந்த மனு அந்த ப்ராசஸ் இரவுல வாப்பாட்ட நைஸா சொல்லுவாப்ல, இன்னைக்கு இவ்வளவு பையன் கேட்கிறான், ஒரு நோட்டு வாங்கணுங்க, அதை வாங்கணும், இதை வாங்கணும் சொல்லி இப்படிதான் இருந்தது. இன்னைக்கு என்ன? பாப்பாக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க, நான் ஒரு மெசேஜ் அனுப்பி பாருங்க, என்னடா எடுத்து பார்த்தா இது எனக்கு ரூபா வேணும். அந்த அளவுக்கு மாறி போச்சு. வாப்பாட்ட நேருக்கு நேரா பேச தாண்டி இப்ப எப்படி வாட்ஸ்அப்லயும் போன் காலையும் எழுதி எனக்கு அது வேணும் இது வேணும் என்று சொல்லி அவர் பயப்படக்கூடிய நிலை. வேற எங்க என்னமோ பண்ணிடக்கூடாது, ஏதாவது செஞ்சிடக்கூடாது, அவன் தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது என்ற நிலையில தகப்பனார் பயப்படக்கூடிய நிலையில இன்றைக்கு பிள்ளைகள் இருக்குது. அப்ப அந்த நிலையை மாத்தணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய இல்லத்துல அவனை தொடர்பு ஏற்படுத்தணும். அவனை இந்த இல்லத்துக்கு கொண்டு வர வேண்டும். நாம வருகின்ற இல்லத்துக்கு, அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு வர்றோம், என் பிள்ளையும் வருவான், என் பிள்ளைய மக்களும் வருவாங்க என்ற நிலையில அவங்களையும் நீ அழைச்சிட்டு வந்து பாருங்க. ஒண்ணு இல்ல, சின்ன ஒரு உதாரணம். ஒரு ஜவுளிக்கூட ஆஃபர் போட்டா எப்படி போறோம்? குடும்பத்தோடு போறோமா இல்லையா? தென்காசி என்ன, ஆலங்குளம் என்ன, திருநெல்வேலி ஆரம்பிக்கையில இன்னைக்கு பட்டு பாதிக்கு பாதி ரேட்டு, வண்டி ஏறுறான்ட்டு அப்படியே மனைமத்தோடு போறோமா இல்லையா? தப்பில்ல, போங்க, ஒரு சௌரியம் கிடைக்குன்னு சொன்னா வாங்க வேண்டியது தவறு இல்லை. அதே நிலையில பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல நம்ம மனைவி மக்களோட குடும்பத்துக்கு வந்தா என்ன, பிள்ளைங்க கூட்டு பாருங்க. பெண்களுக்கு தனியா ஐங்கால துணைக்கு இட வசதி இருக்குதான் செய்யுது. பாருங்க, குடும்பத்தோடு அல்லாஹ்வுடைய இல்லத்துல குடும்பத்தோடு செல்லும் போது அது எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு குடும்பம் இது மாதிரி செய்யும் பொழுது அதை பார்த்து மற்ற ஆட்கள் இதைத்தான் இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க. நான் தொழுகின்றேன், என்னுடைய உம்மத்தையும் தொழவியா அல்லாஹ், என்னுடைய சந்ததியும் தொழ வேண்டும், உன்னை நினைக்கக்கூடிய அந்த பாக்கியம் இருக்க வேண்டும் என்ற இந்த துவாவையும் இப்ராஹிம் நபி கற்றுத்தர்றாங்க. ஆகையால இப்ராஹிம் நபி கேட்ட துவா என்பது மிகப்பெரியது, நிறைய இருக்குது. அவங்க ஒவ்வொரு முறையும் கேட்கக்கூடிய துவாவை எடுத்து பார்த்தோம் சொன்னா நமக்கெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நாமும் இன்றைக்கும் கேட்க மறந்த துவாவாக இருக்கும்.
அவ்வளவு தூரத்துக்கு அவங்க கேட்டுட்டே இருக்கிறாங்க. எல்லா விதத்திலும் அவங்க கேட்ட துவாக்களை அப்படி இன்னைக்கு நீ கூகுள் அடிச்சு பாருங்க, இப்ராஹிம் நபியின் பிரார்த்தனை அடிச்சா கூட அப்படியே அடுக்கடுக்கடுக்காக போட்டிருக்காங்க எல்லாமே. அப்ப நம்ம படிப்பது தான் நேரம் இல்லை, படிப்பதான் பார்க்கவில்லை, அதை எடுத்து பார்ப்பதற்கு நம்முடைய சோம்பேறித்தனம் தான் இருக்க தவிர வேற எதுவுமே இல்லை. அப்ப இந்த உரையில் என்பது சுருக்கமாக தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்னும் நிறைய துவாக்கள் இருந்தாலும் அதற்கு உண்டான நேரம் என்பது இல்லாதனால இப்ராஹிம் நபி நம்ம கற்றுத்தந்த முதல் முக்கியமான ஒரு துவா, நாம தௌஹீதை ஏற்றுக்கொண்டோம், அதை விட்டு தடம் மாறிடக்கூடாது, அதை நம்ம திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். நம்ம எந்த பொழுதா இருந்தாலும் சரிதான், நாம கேட்கக்கூடிய மிக முக்கியமானது, யாரெல்லாம் தௌஹீதை நான் தந்திருக்க, ஏகத்தை தந்திருக்க, உன்னை மட்டும் வணங்கக்கூடிய சிந்தனை இருக்குது, அதிலே நிற்கக்கூடிய நிலை பெறக்கூடிய அந்த வாய்ப்பு. இரண்டாவது கட்டுப்பாடு மட்டும் இருக்கணும். கட்டுப்பாடு என்பது மிக முக்கியமானது. அது அனைத்துக்குமே கட்டுப்பாடு என்பது ஏதோ ஒரு திருமண விஷயம் மட்டுமே இல்ல, மார்க்கத்துக்கு முரணான என்ன இருக்குதோ எல்லாரும் போட்டுட்டு எனக்கு மார்க்கம் தான் முக்கியம் என்ற அந்த கட்டுப்பாடு. மூணாவது நம்முடைய பிள்ளைகள்கிட்ட தொழுகை, குடும்பத்தாட்ட தொழுகை என்ற நிலை, இதெல்லாம் இப்ராஹிம் நபி கேட்ட துவாக்கள்ல மிக முக்கியமாக பார்க்க முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் நம்ம எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை வளரலாம் உங்களுக்கு தருவானாக. வாயுதன் ரபில் ஆலமீன்.